சிம்ம ராசி இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு அக்னி பரீட்சையை போன்ற காலமா இருக்கும். சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குருவின் சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருட பலனை ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த வகையில சிம்ம ராசிக்கு கிரக நிலைகளில் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமச்சானத்துல சஞ்சரிக்கிறது. அது அஷ்டமச்சினியா செயல்படுறாரு. அது ஒரு சவாலான காலமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் நிறைய பேரு சனி பகவான் அஷ்டமச்சனி வந்துருச்சு, சிம்மம் இல்லை, நீ அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, பயப்பட வேண்டாங்க. இதுவரைக்கும் சமூகத்துல நீங்க பார்த்த அனைவருமே நல்லவர்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த போலி வேஷம் போட்ட அனைவருமே உங்க கண்ணுக்கு நல்லா தெரிவாங்க. அதை உணர்த்தக்கூடிய தருணமாகத்தான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்துல வராரு. பொருளாதாரமாகட்டும், உங்க நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், இதெல்லாம் யார் நம்ம கிட்ட நல்லபடியா பேசுறாங்க, வேஷம் போட்டு பேசுறாங்கிறது எல்லாமே திரையிட்டு காட்டக்கூடிய அமைப்பை இந்த அஷ்டமத்து சனி ஏற்படுத்துவார். அதனால இங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு சவாலான காலம்தான். எது அப்படின்னா உங்க வயதுக்கு ஏற்ற படிப்பினைகளை சனி நிச்சயமா தருவாருன்னு சொல்லலாம். அடுத்ததாக ராசிக்கு அதாவது ராகு உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திலும், கேது உங்க ஜென்ம ராசியிலுமே அமர்ந்திருக்காங்க. இது என்னன்னா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இன்னும் அதிகமான சோதனைகள் கொடுக்கும்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் 2026 வருடம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிறது உங்களுக்கு பக்கபலமா இருந்தாலும் அதற்கு பிறகு அவரும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. சோ எந்த வகையில திரும்பினாலும் சிம்மராசிக்கு பிரச்சனையாவே இருக்குது. அப்படிங்கிறது என்ன பண்ணலாங்கிறது இறுதியா தீர்வு தர்றேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு உணர்த்தது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்காம ஒரு முடிவு எடுத்து அடி எடுத்து வைக்க கூடாதுங்கிறது தான். அஷ்டமச்சனி நடக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனமும் அக்கறையும் தேவை. குறிப்பா எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் என்பதால ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் கூட மருத்துவர் ஆலோசிச்சுக்கிறது நல்லது. முக்கியமா ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதால வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா வருங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஸோ அதுல நீங்க விட்டு கொடுத்து போறதா நல்லது. அதே சமயம் இந்த விட்டு கொடுக்காம போனீங்கன்னா குடும்பத்துல அமைதி இல்லாம போகுங்கிறது பல வகையிலும் உங்களுக்கு இடைச்சல கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு இடைச்சல் தான். பட் பயப்பட வேண்டாம், நவம்பர் வரைக்கும் தான் அவங்க இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்துருவாரு. ஸோ இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மனைவி ஸ்தானமாகட்டும், நீங்க சந்திக்கக்கூடிய நபராகட்டும், பார்ட்னர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துட்டையுமே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு கடுப்பேற்றுற மாதிரி தான் பல வேலைகள் நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பொறுமையா இருக்கிறதுக்கு பாருங்க. அதே சமயம் கேது ஜென்ம ராசிலேயே இருக்கிறதால எப்ப பார்த்தாலும் ஒரு மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவில்லாம அடிக்கடி ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஒரு தெளிவு கிடைக்காது. இதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் இறுதியா சொல்றேன். அதே சமயம் குரு ஜூன் மாசம் வரைக்கும் உங்க லாபஸ்தானத்தில் இருக்கிறதால அது வரைக்கும் வருமானத்தை முறையா சேமிச்சு வைக்கணும். பின்னால குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு மறையும் போது ஏற்படும் விரயங்களை சமாளிக்கிறதுக்கு இப்ப நீங்க சேமிக்கக்கூடிய பொருளாதாரம் நிச்சயமா உதவும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் புதிய கடன் வாங்குவதை அறவே தவிர்த்துருங்க சிம்மராசினர். அதே சமயம் மிக முக்கியமா நீங்க கடன் வாங்குறது கூட செகண்டரி தான். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது அடுத்தவங்களோட பணத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை போகாதீங்க. இந்த சிக்கல் உங்களை வேற மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு விட்டுருங்கிறதால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இது எல்லாமே உங்களை தேடி வரும். தேடி எனக்கு நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுங்க, இந்த பணத்தை கொஞ்சம் வச்சிருங்க, நாளைக்கு வாங்கிக்கிறப்பாங்க, அதனால ஒரு பஞ்சாயத்து வரும். ஸோ அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போற வேலையே வேண்டாம் உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசினர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வேலை இப்போது அதிகமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் மனக்கசப்போட வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. என்னடா பூரா எல்லாம் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்க, ஒன்று பாசிட்டிவும் இல்லையா நினைங்கன்னா மறுபடியும் சொல்றேங்க, சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்த போறார். 30 வயசு கீழே இருக்கவங்கள கொஞ்சம் அட்டி பலமா தான் இருக்கும். 50 வயது 60 வயது பக்கத்துல நெருங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அஷ்டமச்சனி ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காது. இது வரைக்கும் நல்லவன் நினைச்சிட்டு இருந்த அத்தனை பேருமே அவங்களோட போலித்திரை போகி முகமுடி எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிவிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா உத்தியோகத்துல இருந்து பேசிட்டு இருந்தோம், மேலே அதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் பதவிக்கு நல்லதுன்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய முதலீடு செய்யும் போது அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெறுவது மிக 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 அவசியம். முக்கியமா 30 வயசு கீழ் இருக்கக்கூடியவங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து திசா புத்திகள் அந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கிறத பார்த்துட்டு
அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க. முக்கியமா பெரும் பணத்தை இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வது தவறா போய் முடிச்சிருங்கிறத சிம்ம ராசியில பிறந்த அனைவருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. புதிய கூட்டாளிகளை சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கான சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் அமையும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை மற்றும் சூதாட்டம், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு, ஸ்பெகுலேஷன் மார்க்கெட்டு, இந்த மாதிரி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய வரும். அதெல்லாம் தேவையில்லாம போய் காலை வைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் நஷ்டத்தை தரும் சனியோட அமர்வு ஏதோ ஒரு வகையில நஷ்டத்தை தருங்கிறதால அந்த ஸ்பெகுலேஷன் விஷயத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. அதுல இருந்து விலகி நிற்கிறதே புத்திசாலித்தனம். குறிப்பா இந்த காலகட்டத்துல அதிக வட்டிக்கு பணம் தர்றேன், அதாவது உங்க பணத்தை வாங்கிட்டு மாசம் 10% தர்றேன், 20% தர்றேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஏமாறக்கூடிய ராசி யார் அப்படின்னா அது சிம்ம ராசி தான் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாம புதிய முதலீடுகள் போகாதீங்க. யாரையும் நம்பி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்காதீங்க. கொடுக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப யோசிச்சு கொடுங்க. ஜூன் மாசத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷம் கொஞ்சம் போராட்டமான காலமாக தான் இருக்கும். முக்கியமா கணவன் மனைவி இடையே ரகசியங்கள் இன்றி வெளிப்படையாக பேசுறது உங்க உறவை பலப்படுத்தும். மறுபடியும் கன்னிராசிக்கு சொல்றது தான், திருமணமானவர்கள் கணவன் மனைவியுடைய டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. முக்கியமா தொழில்துறையில் இருக்கிறவங்க, சுயதொழில் செய்யறவங்க கணவன் மனைவியுடன் டிரான்ஸ்பரன்சி இருந்தா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக கடக்க முடியும். அடுத்ததாக குழந்தைகளின் கல்விக்காக பெரும் தொகையை செலவிட வேண்டிய சூழலை உருவாகும். அதுவும் பாசிட்டிவா தான் அமையுங்கிற மாற்றுக்கிறது இல்லை. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல தற்போதைக்கு தலைநாம் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையற்ற பகை இந்த காலகட்டத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தற்காலிகமாக ஒரு இடத்துக்கு தள்ளி போடுவது சிறந்தது. இது பொதுவான பலன் தான். உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க முயற்சிகள் நீங்க தாராளம் எடுத்து வைக்கலாம். கண்டிப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, சிம்மராசியில பிறந்தாங்க வாகன பயணங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்கிங்க. குறிப்பா இரவு நேர பயணங்கள்ல செல்ஃப் டிரைவிங் கூடவே கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் செல்ஃப் டிரைவ் பண்ணுங்க. இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பாருங்க. உங்களுக்கு தேவையில்லாத இரவு நேர பயணங்கள் வருதுன்னா அதை தவிர்க்கிறது நல்ல வழி. அதே சமயம் சிம்மராசியில பிறந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிகமான சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால கவனச்சிதறல்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிம்மராசியில பிறந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அதாவது புக்ஸ் எடுத்து படிக்கிறத விட போனை அதிகமா நோண்டுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ படிப்பு மேல கவனம் வர்றதுக்கு சிம்மராசியில பிறந்த குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. இந்த காலகட்டத்தில் அதிக சிரத்தை எடுத்து படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணா தான் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்க முடியுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புகழ் கிடைச்சாலும் அதற்கேற்ற வருமானம் வருவதில் தடை சிக்கல்கள் இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான கௌரவத்துக்கு சிறு சிறு குந்தங்கள் ஏற்படக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தேங்கிறது நல்லது. முக்கியமா எதிரிகள் உங்க பலவீனத்தை தெரிஞ்சு கொண்டு உங்களை தாக்குறதுக்கான, அதாவது உங்க தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ உங்களை தாக்குறதுக்கான முயற்சிகள் ஏற்பாங்க. ஸோ உங்க திட்டங்களை எதுவாக இருந்தாலும் அதை ரகசியமா வச்சுக்கிறது நல்லது. சிம்மராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதுமே மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதால ஆன்மீகத்திலையும் மன அமைதியை தரக்கூடிய விஷயங்களும் ஈடுபடுறது நல்லது. முக்கியமா நகை மற்றும் விலை வாய்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக மிக கூடுதல் கவனம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. சகோதர சகோதரிகள் வழியில இருந்த மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்கன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது சிம்ம ராசினருக்கு இந்த ஆண்டோட போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உங்க விடாமுயற்சியாலும் இறை நம்பிக்கையாலும் உங்களை காக்கக்கூடியதாக அமையும் மாற்றுக்கிறது இல்லை. எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டீங்கன்னாலே இந்த காலகட்டத்தில் பராபவ வருடத்தை உங்களுக்கு பல பாடங்களை கற்பித்து தருங்கிறத மாற்றுவதில்லை. மிக முக்கியமா சிம்மராசியில பிறந்தவங்களுக்கான ஒரு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்டமத்துல சனி இருக்கிறதால, அதாவது 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதால தினமும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அல்லது வாக்கிங் போயிட்டு ஏதோ ஒரு வகையில் உங்க வேர்வை வெளியில் எடுத்துருங்க. சனியை பொறுத்த வரைக்கும் உலக இயக்கத்துக்கு காரணமே சனிதான். உடல் இயக்கத்துக்கு காரகமும் சனிதான். சனி உங்களை டிஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வழியை நீங்களா தேடிக்கிங்க. இது வரைக்கும் வாக்கிங் போங்க, இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. வேர்வை வெளியில் எடுத்துட்டீங்கனாலே உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர் வெளியில் வந்துருச்சுனாலே சனி தன்னோட கருமை வினைகளை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாருங்கிறது ஜோதிட விதி. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட பிடியிலும் தப்பிக்கிறதுக்கு உங்க சுய தொழிலாகட்டும், உங்க ரகசியமான பணம் வைத்திருக்கும் இடமாகட்டும்,
உங்க பேங்க் சேவிங்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்கவங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் சொல்லாதீங்க. என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லாம இருக்கிறது நல்லது. இந்த ஆண்டின் சவால்களை முறியடிக்கவும் அஷ்டம சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா, சனிக்கிழமை தோறும் கால பைரவர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று தேய்பிறை அஷ்டமி நாள்ல பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை போக்கக்கூடிய விதத்தில் அமையும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது. அதே சமயம் இதெல்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாதுங்க. நான் வந்து வெளியில் இருக்கேன், லாரி ஓட்டுறேன், டிரைவரா இருக்கேன், நான் வந்து வீட்டில் இருக்க முடியாது, கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றவங்க குறைந்தபட்சம் உங்க போன்ல ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு வரும். அதை பாராயணம் செய்யறது உங்களோட தன்னம்பிக்கையை தரக்கூடிய விஷயத்துல ரொம்ப அதிகமா அருமையா இருக்குங்க. குறைந்தபட்சம் ஆதித்ய ஹிருதயம் உங்க போன்லயாவது போட்டு டெய்லி கேட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செஞ்சு வந்தீங்கனாலே இந்த சனியின் அருளை பெற்று தரக்கூடிய வாய்ப்பு அமையும். தினமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிச்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் உங்களை சுத்தி இருக்கும். உங்க வாழ்க்கையில தடைகள் நீங்கி நலம் பெருகும்னு சொல்லலாம். மேலும் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி பல வகையிலும் உங்களுக்கு மற்றவங்களோட முகமுடி திருப்பி இது வரைக்கும் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேர்த்தையும் அவங்களோட உண்மையான முகத்தை காட்டக்கூடிய அமைப்புல சனி ஏற்படுத்தி தருவார். ஸோ எதுக்கும் பயப்பட வேணாம். சிம்மராசியில பிறந்தவங்க உங்களோட துணிச்சலும் நேர்மையும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உங்களை நிச்சயமா காப்பாத்துன்னு சொல்லலாம். எதுக்கும் பயப்படாம இருங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.